ஓகே, ஜிபின்னா என்ன, இந்த ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படி ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப்படியே போயிட்டே இருக்கும், ஏஆர் க்யூப் அப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த ஆறுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது டிவைட் பண்ணுங்களா, இதை வந்து ஏஆர் டிவைடட் பை ஏ பார்த்திங்கன்னா 6. அப்போ இதோட ஈச் டேர்ம், இப்போ இந்த டேர்மோட ஆர் மல்டிப்ளை ஆகுது. ஓகேங்களா, இப்போ இந்த டேர்மோட ஆர் திருப்பி ஒரு ஆர் மல்டிப்ளை ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஈச் டேர்ம் மல்டிப்ளைட் பை த சேம் ஃபேக்டர் ஆர். அது எதை வேணால் இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், இது வேணால். அது மாதிரி அந்த டேர்மோட ரிப்பீட்டடாக மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதுதான் வந்து ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2, 4, 8 இந்த டேர்ம்ஸ் எடுத்திங்கன்னா, இது வந்து இந்த 2 இந்த டேர்மோட 2 மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகிடும். இந்த டேர்மோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 ஆகிடும். இந்த டேர்மோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 ஆகிடும். இது மாதிரி இந்த ப்ரோக்ரெஷன் போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரெஷன் சொல்லுவாங்க. ஓகே, இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? அப்போ டீத் டேர்ம், இந்த வந்து ஹெண்ட், இது வந்து எப்படின்னா ஆர் n-1. அப்போ இந்த டீத் டேர்ம் எந்த டேர்ம் வரைக்கும், அது nth டேர்ம். இப்போ வந்து nth டேர்ம் வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபார்முலா AR n-1. இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே, இப்போ சம்முக்கு போகலாம். இந்த சாப்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் பேசிக் சம் தான். ஃபைண்ட் 8th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் 8th டேர்ம் ஆஃப் ஜிபி. அதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, 1 அப்படியே போயிட்டே இருக்கு. இதில் 8th டேர்ம், இது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். அதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 8th டேர்ம். நமக்கு தெரியும் டிஎன்னோட ஃபார்முலா, nth டேர்ம் ஃபார்முலா AR n-1. அப்போ நம்ம எத்தனாவது டேர்ம், 8th டேர்ம். அப்போ நம்ம வந்து n = என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். என்ன கேட்குறாங்க அப்படின்னு தெரியணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, T8 கேட்குறாங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட வேல்யூ, ஃபஸ்ட்டு டேர்ம் ஏயோட வேல்யூ 9. அப்போ ஆரோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தேன் நான், செகண்ட் டேர்ம் T2 டிவைடட் பை T1. ஓகேங்களா, செகண்ட் டேர்ம் என்னது 3 டிவைடட் பை 9. அப்போ 1/3. அப்போ ஆரோட வேல்யூ 1/3. இப்போ இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ T8 = ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 9 இன்ட்டு 1/3 பவர் 8 - 1. இப்போ 9 இன்ட்டு 1/3 7. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும்னா 1/483. இதுதான் ஆன்சர். ஓகே, இது மாதிரி நம்ம வந்து டேர்ம், இத்தனை டேர்ம், 8th டேர்ம், 9th டேர்ம் அப்படி நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ அப்புறம் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம டேரெக்டாக நம்ம டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஜிபிலேயே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் ஜிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிபியில் 4th டேர்ம் கொடுத்துருக்காங்க வேல்யூ. 4th டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 டிவைடட் பை 9. அப்போ 7th டேர்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 7th டேர்மோட வேல்யூ 64 டிவைடட் பை 243 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஜிபி. ஜிபினா என்னது, என்ன கேட்குறாங்க, அதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், ஏஆர் ஸ்கொயர் அப்படி போயிட்டே இருக்குங்களா. இந்த வேல்யூ தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ நமக்கு இது தெரியணும்னா, இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வேணும் நமக்கு, ஏயோட வேல்யூ வேணும் அண்ட் ஆரோட வேல்யூ வேணும். இந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை வச்சு நம்ம ஏவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா, ஜிபியோட ஃபார்முலா, nth டேர்மோட ஃபார்முலா வந்து AR n-1. இதுதான் ஃபார்முலா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th டேர்ம் T4 வந்து அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. AR பவர் 4 - 1 3. அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8 டிவைடட் பை 9. அப்புறம் 7th டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். AR 7 - 1 6 = 64 டிவைடட் பை 243. ஓகேங்களா,
இந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணால் நமக்கு ஏ கண்டுபிடிக்க முடியும், ஆர் கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா ப்ளஸ் பண்ணி பாருங்கள், எதுவும் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஏ கேன்சல் ஆகி வெறும் ஆர் இருக்கும். ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இது வந்து ஸ்டெப் 1 வச்சுக்கோங்க, இது 2 வச்சுக்கோங்க. இப்போ டிவைட் ஸ்டெப் 2/1. ஸ்டெப் 2வை நம்ம ஃபஸ்ட் ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம், பட் சுற்றிட்டு போகும். இதுனா வந்து பிகாஸ் நம்ம மேலே வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏ ரெண்டுத்தையும் நான் டிவைட் AR⁴ டிவைடட் பை AR⁴. நமக்கு இதோட வேல்யூ என்னது 64 டிவைடட் பை 243 டிவைடட் பை 8/9 ஈக்குவல் டு 64 243. இது வந்து மேலே போகும்போது நியூமரேட்டர் போகும்போது ரிவர்ஸில் போகும். இப்போ 8 டேபிள்ஸில் எத்தனை வரும்? இது 8 டைம்ஸ் வரும். இது 9 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும்? 27 டைம்ஸ் வரும். அப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 8 டிவைடட் பை 27. இதில் பாருங்கள் ஏ கேன்சல் ஆகிடும். இங்கே இப்போ என்ன 6ல் 3 போயிடுச்சுன்னா 3 பேலன்ஸ் 3. அப்போ இது 8 டிவைடட் பை 27 நமக்கு. இதை க்யூப் எடுத்திங்கன்னா 8 வந்து க்யூப் எடுத்தால் என்ன வரும்? 2 வரும். 27 க்யூப் எடுத்தோன்னா 3 வரும். அப்போ நமக்கு ஆன்சர் 2/3. இதை நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆரை வச்சுட்டு நம்ம வந்து ஏ கண்டுபிடிச்சிடலாங்களா? நமக்கு டேர்ம் 4th டேர்மோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னது 8 டிவைடட் பை 9. இப்போ அதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ நமக்கு தேவை ஏ, ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆர் n4 - 1 3 ஈக்குவல் டு 89. நமக்கு ஆரோட வேல்யூ தெரியும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஏ இன்ட்டு ஆரோட வேல்யூ 2 டிவைடட் பை 3 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8/9. இப்போ ஏ ஈக்குவல் டு 2 கியூப் எடுத்தோன்னா இது 8/9. இது டிவைடடில் போகுங்களா, கீழே போகுங்களா? இந்த 2 கியூப் என்னது 8, 3 கியூப் 27. அப்போ 8 டிவைடட் பை 9 இன்ட்டு 27 டிவைடட் பை 8. 8 கேன்சல் ஆகிடுச்சு. இது எத்தனை டைம்ஸு? 3 டைம்ஸ். அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 3. இப்போ ஏயோட வேல்யூ நமக்கு என்னது? 3. ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது? 2/3. ஓகேங்களா? இதுதான் ஆரோட வேல்யூ. இப்போ நமக்கு என்ன தேவை? ஜிபின்னா என்னது? AR² அப்படியே எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு ஆர் 2 டிவைட் பை 3. அப்போ 3 இன்ட்டு R². இது ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 ஆகிடும். இது 3 போயிடுச்சுன்னா 4 டிவைடட் பை 3. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர்.